ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கடன் வாங்கி தொழில் பண்ணலாமா அப்படிங்கிறது தான். கடன் அப்படிங்கிறத பொதுவாக தொழிலுக்கு வாங்கலாம், அப்படி இல்லைன்னா எமர்ஜென்சி நீடுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். அந்த ரெண்டு விஷயங்களுக்கு மட்டும் கடன் வாங்குறது நல்லது. ஏன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற கடன் திருப்பி கொடுக்கறதுக்கு உங்களுடைய முதலீடாக தான் வந்து கடன் வரப்போகுது இல்லைங்களா. அதனால அந்த தொழிலுக்கு கடன் வாங்குறது தப்பு கிடையாது. எமர்ஜென்சி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதில் கம்யூனிகேஷனே கிடையாது, கமெண்ட்ஸ் எதுவும் பண்ண முடியாது, வேற வழி கிடையாது நமக்கு. மற்றதெல்லாம் விட்டுருங்க, நான் அதை பற்றி பேசல. ஸோ தொழில் பண்ணுறீங்கன்னா கடன் வாங்கி பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று வரும், அடிஷ்னல் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது. பேங்க் பர்சன் கால் பண்ணுவான், இஎம்ஐ கட்டணும். ஸோ அந்த ஒரு டென்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த டென்ஷனுக்காகவே நீங்கள் ஓடுவீங்க. நமக்கு ஒரு கடிவாளை போட்ட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வச்சுட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டுவாங்க. நல்லா என்ன கட்டினியா, இஎம்ஐ கட்டினியா, வந்துட்டியா போனியா அப்படி. ஸோ நம்ம அந்த டென்ஷன், நம்ம மைண்ட் செட்லாம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டணும், அப்போ பிஸ்னஸ் பண்ணணும், அப்போ என்ன இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணணும். அப்போ நம்மளோட மைண்ட் செட் எல்லாமே அந்த பிஸ்னஸ்லேயே ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிட்டே இருக்க சொல்ல நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ரொம்ப ஹியூஜாக இருக்கும். நீங்கள் தூங்க சொல்ல கூட உங்கள் கனவுல கூட பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறது, இந்த பிஸ்னஸில் எப்படி இந்த ரீச் பண்ணுறது, இவர் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு, அப்போ நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் தான் உங்களுடைய கவனமாக இருக்கும். அப்போ இந்த இஎம்ஐ எல்லாம் ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ இன்னைய வரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் பார்த்தீங்கன்னா நான் லோன் எடுத்து தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒரு ப்ரெஷரைசேஷன் இருக்கும். ஸோ இந்த இஎம்ஐ கட்டணும், இந்த பிஸ்னஸ்லேருந்து நான் வருமானம் எவ்வளோ வருதோ அந்த வருமானத்துக்கு வச்சுதான் இந்த பிசினஸ்க்கு வாங்கின கடனை அடைக்கணும். ஸோ அப்படிதான் நான் சோர்ஸ் பண்ணி போவேன். இது எல்லாருமே அப்படிதான் போவாங்க. எனக்கு சீனியரா இருக்கிறவங்களும் சரி அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சக்சஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு வகைன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள ஒரு வடிவம் வச்சுப்பாங்க. ஓகேங்களா, என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, இது வச்சு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்றது மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு சூட் ஆகலை. ஏன்னா இப்போ வந்து பிஸ்னஸ், இப்போ மார்க்கெட்ல வந்து முன்னெல்லாம் இருந்தாங்க. அன்னைக்கு அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபெசிலிட்டி கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, யூடியூப் கிடையாது. ஸோ அவங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அவங்களுடைய கவனம் என்ன எந்த பக்கம் வச்சுருந்தாங்களோ அதில் தெளிவாக போயிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ண நிறைய சோர்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா. இந்த சம் டிக்டாக்னு ஒன்று போடிட்டு இருக்கு இப்போ. தென் வாட்ஸ்அப்பில் நிறைய கமெண்ட்ஸு, மெமீஸு, தென் டிவி வந்துருச்சு, ஃபோன் வந்துருச்சு, நிறைய மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ், நிறைய விளம்பர யுத்திகள் மூலியமா விளம்பர பொருட்கள் நிறைய வந்துருச்சு. ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம மைண்ட் இதுக்கெல்லாம் தவிர்த்து நம்ம மைண்டை உள்ள பிரேக் பண்ணி பிஸ்னஸ் உள்ள போகணும் அப்படின்னா நம்மளை நாமே லாக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அந்த லாக் பண்ற விதம் தான் நான் லோனுன்னு சொல்லுவேன். ஓகேங்களா, இதை நீங்க பிஸ்னஸ் மூலியமா லோன் பண்றீங்க அப்படின்னா பெஸ்ட், ப்ராஃபிட் இன்னும் அதிகமாக பார்ப்பீங்க, இன்னும் நல்லா சக்ஸஸ் பண்ணுறது. அதாவது நீங்கள் நல்லா கணக்கு போட்டு பாருங்கள், உங்கள் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணுற சக்ஸஸ் பெர்சன்டேஜை விட கடன் வாங்கி அந்த தொழிலை பண்ண சொல்ல நடக்கிற பெர்சன்டேஜ், சக்ஸஸ் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அந்த கடன் அப்படின்னா ஒரு பதட்டம், ஒரு பயம் நமக்கு இருக்கும். அவன் ஃபோன் பண்ணுவான், இஎம்ஐ கட்டலையே, இந்த நாளுக்குள்ளே கட்டணுமே அப்படிங்கிற பயம் இருக்கு இல்லைங்களா, அது நம்மளை ஜெயிக்க வைக்கும். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ ஆல். கடன் வாங்கி தொழில் பண்ணுங்கள், இன்னும் நல்லா முன்னேறலாம். நான் சொன்னேங்கிறதுக்காக கடன் வாங்காதீங்க. உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, உங்கள் மைண்ட் செட் என்னன்றதையும் பார்த்துட்டு பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ ஆல். பாய்.